சரி, வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலியில் ஆந்திராவில் இருந்து கார்களில் கடத்தி வரப்பட்ட 75 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கஞ்சியா சிக்கியுள்ளது. தாளையத்தை சேர்ந்த கஞ்சா வியாபாரிக்கு இது தொடர்பாக திருநெல்வேலி மாநகர காவல்துறையினர் வலைவீச்சு காத்திருக்கின்றனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் சமீப காலமாக வட மாநிலங்களான ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து கஞ்சா அளவுக்கு அதிகமாக கடத்தி கொண்டு வரப்பட்டு சப்ளை செய்யப்படுவதாகவும் அதனை தாளையத்து பகுதியைச் சேர்ந்த கஞ்சா வியாபாரி ஒருவர் தலைமையில் கும்பல் ஒன்று தொடர்ந்து பல்வேறு பகுதிகளுக்கும் கொடுத்து வருவதாகவும் தூத்துக்குடி போதைப் பொருட்கள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கும் திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையாளருக்கும் நேரடியாக புகார்கள் வந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் பார்த்தீர்கள் என்றால் நேற்று ஆந்திராவில் இருந்து கஞ்சா கடத்தி வரப்படுவதாக ரகசிய தகவல் ஒன்று வருகிறது. திருநெல்வேலி மதுரை 4 வழிச்சாலையில் பாளையங்கோட்டை பொட்டல் விலக்கு பகுதியில் போதைப் பொருட்கள் கடத்தல் தடுப்பு பிரிவில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ரகசியமாக ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த 2 கார்களை போலீசார் தடுத்து நிறுத்திய நிலையில் ஒரு கார் மட்டும் நிற்காமல் வேகமாக சென்றுள்ளது. அதே நேரம் மற்றொரு கார் போலீசாரால் நிறுத்தப்பட்டு டிரைவரிடம் போலீசார் விசாரிக்கின்றனர். அப்போது அந்த நபர் முன்னுக்கு பின் முரளாக பதில் தெரிவித்துள்ளார். இதனால் சந்தேகம் அடைந்த போலீசார் காரை சோதனையிட்ட போது அந்த காரில் பொட்டலமாக சுமார் 40 கிலோ கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. லட்சக்கணக்கான மதிப்புள்ள இந்த கஞ்சாவுடன் இதை அடுத்து மற்றொரு காரையும் போலீசார் தேடுகின்றனர். அதில் இருந்த இந்த நபரையும் தேடும் போது போலீஸ் பிடியில் சிக்காமல் மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்ற மற்றொரு கார் திருநெல்வேலி மாநகர பகுதிக்குள் சென்றதால் மாநகர காவல்துறை ஆணையாளர் சந்தோஷ் அதிமனிடம் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அவரது உத்தரவின் பேரில் நெல்லை மேற்கு மண்டல துணை போலீஸ் கமிஷனர் பிரசன்னகுரா மேற்பார்வையில் தச்சநல்லூர் காவலர்கள் நேற்று எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் நேற்று நள்ளிரவு முதல் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபடுகின்றனர். அப்போது தச்சநல்லூர் கரையிருப்பு பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் ஒரு கேரள பதிவெண்ணுடன் ஒரு கார் நின்று கொண்டிருப்பதை கண்டுகொண்டனர். அந்த கார் லாக் செய்யப்பட்டிருந்தது. இதை அடுத்து போலீசார் அந்த காரின் கண்ணாடிகளை உடைத்து உள்ளே பார்த்தபோது அதில் சுமார் 70க்கும் மேற்பட்ட பொட்டலங்களில் கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். பிடிபட்ட இந்த 2 கார்களும் யாருடையது என்பது குறித்தும் கஞ்சாவை கடத்தி வந்த கும்பல் யார் எங்கு சப்ளை செய்வதற்காக கடத்தி வந்தார்கள் என்பது குறித்தும் தற்போது தீவிரமான விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த மதிப்பு 75 லட்சம் ரூபாய் வரை இருக்கும் என கூறப்படுகிறது. தொடர்ந்து இது தொடர்பான மேலும் விவரங்களையும் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். 75 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா பிடிப்பட்டது திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தியிருக்கிறது.